அனைவருக்கும் வணக்கம். இன்று காட்பாடி வட்டம் பெரியபுதூர் கிராமத்தில் நாம் ஒரு வாழைத் தோட்டத்தில் நின்றிருக்கிறோம். என்னுடைய பெயர் ஆர் ஜம்புலிங்கம், வெட்ரான் இன்டர் சர்வீஸ் எக்ஸர்விஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வெட்ரான்ஸ் உரிமைக்குரலுடைய தலைவர். என் பேர் ஆர் ஜம்புலிங்கம். இன்றைக்கி நம்ம பொதுவாக வாழைனாலே நம்ம தமிழர்களுடைய ஒரு பெரிய ஒரு கல்ச்சர், பாரம்பரிய கல்ச்சர். அது நம்ம எதுவும் மறுக்க முடியாது. வாழை அப்படின்னாலே ஒரு சுப நிகழ்ச்சிகளிலோ ஒரு நல்ல ஒரு காரியம் செய்யும் போதெல்லாம் நம்ம வாழை மரத்தை கட்டுவோம். எஸ்பெஷலி கல்யாணத்தில் ஒரு திருமணம், 2 மனங்கள் சேர்ந்து தான் ஒரு திருமணம் என்று சொல்வார்கள். அந்த திருமணத்திற்கே நம்ம வாழைத்தான் நம்ம கட்டுறோம். ஏன் வாழை கட்டணும், வேறு மரங்களை கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு நமக்கு கொஷின் ரைஸ் பண்ணணும். வாழை மரம் அப்படின்றது தன்னையே அழிச்சிக்கிட்டு அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அடுத்தவங்களுடைய மருத்துவ குணங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை வாழை மரத்தில் இருக்குதுங்க. அந்த வாழை மரத்தில் திருமணத்தில் கட்ட வேண்டிய ஒரே ஒரு ரீசன், 2 மனங்கள், பொண்ணோ மாப்பிள்ளையும் 2 பேர் தன்னை விட்டு கொடுத்துட்டு, நான் மனைவி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு புருஷன் விட்டு கொடுக்குறதும், புருஷன் நல்லா இருக்கணும் மனைவி விட்டு கொடுக்குறது தான் ஒரு கல்ச்சராக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு அடையாளத்தினால தான் நம்ம வாழை மரம் நம்ம கல்யாண வீட்டிலோ சுப நிகழ்ச்சிகளையும் நம்ம அதை கட்டுறோம். வாழை மரம் பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா வாழை மரத்தை ஒவ்வொரு நம்ம எல்லா மனிதர்களும் வாழை மரத்தில் வீட்டில் வச்சா நல்லது. ஏன்னா நமக்கு பிறந்த பிள்ளைகளோ இல்லை சகோதரர்களோ நமக்கு தோல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வாழை மரம் என்ற ஒரே ஒரு மரம் நமக்கு தோல் கொடுக்கும். ஏன் அப்படின்னா கீழே வேரில் முதல் கொண்டு மேலே டாப் டு எண்டு வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு இதுவும் வேஸ்டேஜ் என்ற ஒரு இல்லாமல் ஒரே மரம் வாழை மரம். அதில் வாழை மரத்தை நிறைய நம்ம சொல்லிகிட்டே போயிருக்கலாம். எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு சில அதை பற்றி நம்ம சொல்லி தான் ஆகணும். வாழை மரம்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்த பிறகு நம்ம அதில் பற்றி சொல்லலை அப்படின்னா நல்லா இருக்காது. வாழை மரத்தில் சப்ஜெக்ட் பாட்டமானது எல்லா காலத்திலும் வருது. வாழை மரம் டோட்டல் எல்லா காலங்களிலும் வரும், எல்லா மருத்துவ குணமெல்லாம் அடங்கி இருக்கிறது. வாழை மரத்தில் அந்த கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அந்த கிழங்கை கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம ஒரு இடத்துல வேறு இடத்துல மூவ் பண்ணி வைக்கும்போது வாழை மரம் செடி வந்துடும். அது ஆனால் எந்த ஒரு இதுலையுமே கிடையாது. வாழை தென்னை மரத்தில் கீழே நோண்டி நம்ம வச்சாச்சா வந்துடுன்றது நத்திங். ஆனால் வாழை மரத்தில் அந்த ஒரு தண்டு, அந்த ஒரு கிழங்கை நம்ம வெட்டிட்டு வேறு இடத்துல வச்சா முளைக்கிறதுக்கான ஒரு தன்மை அந்த வாழை மரத்தில் இருக்குது. அப்படியே போனீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நம்முடைய இந்த சமுதாயத்தில் இப்போ இருக்கிற டில் டேட்டில் நமக்கு சர்க்கரை ஆகட்டும், இல்லை நோய்கள், புற்றுநோய் ஆகட்டும், எல்லா நோய்களுக்கும் அதிபதியாக தான் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த காலகட்டத்தில் வாழை மரத்தில் நம்முடைய இப்போ எக்ஸாம்பிள் தாறு வெட்டிட்டோம், அது தண்டு நம்ம கட் பண்ணி தூரம் போட்டுடுறோம். அந்த தண்டு நம்ம கட் பண்ணிவிட்டு தூரம் போட தண்டு, அந்த தண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த தண்டை நம்ம எடுத்துகிட்டு அது சின்ன சின்ன துண்டுகளாக அப்படின்னா நம்ம சமையல் செய்கிறோம். அந்த சமையலில் நம்ம ஏன் அதை சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் நார் சத்துக்கள் மிகவும் ரொம்ப நிறைய அடங்கு இருக்குது, ஐரன்ஸும் நிறையா இருக்குது அதில். ரெண்டாவது கிட்னியில் நமக்கு ஸ்டோனு நிறைய பேர் ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஏன்னா தண்ணி குடிக்காத ஒரு ப்ராப்ளத்தில் கிட்னியில் கண்ணில் ஸ்டோன் இருக்கும். அந்த கிட்னியை அந்த கல்லை கரைக்கணும் அப்படின்னா வாழைத்தண்டு சாப்பிடுங்க. டாக்டர்ஸ் எவ்வளோ பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, வாழைத்தண்டை சாப்பிடுங்கன்னு. வாழைத்தண்டு எங்கே, நம்ம ஒரு மரம் வீட்டில் ஒரு மரம் வச்சுருந்தா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வாழைத்தண்டை சாப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை விட ஒரு பெரிய அந்த வாழைத்தண்டு இல்லைன்னா, மரத்தில் தாறு வெட்டிட்டு பிறகு அது ஒரு பாதி மரம் வெட்டிட்டு பிறகு அதில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு நம்ம அது ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணுவோம். குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் அதில் நீங்கள் போட்டு ஒரு வாழை எடுத்து மூடிடணும். அது ஏன் மூடணும் அப்படின்னா எறும்பு ஈக்கள் போகாமல் இருக்குது. அதை வாழை நம்ம மூடிட்டு ஒரு 4 to 5 hours அந்த தண்ணி எடுத்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற சர்க்கரை வெறும் வயிற்றில் குடிக்கணும். அது சர்க்கரை நோயும் நம்ம கட்டுப்படுத்தலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கிட்னியில் நமக்கு ஸ்டோன், நிறைய ப்ராப்ளம் கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, அதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அல்சர், நம்ம உடல் சூடு தணியணும், அல்சர் வயிற்றில் அல்சர் இருக்குது, எதை சாப்பிட்டாலும் நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வெறும் வயிற்றில் நான் சொன்ன அந்த ஒரு டிப்ஸு அது ரெகுலர் டெய்லி வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா அதோட உங்களுக்கு மருத்துவம் தேவையில்லை. அது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மகத்துவம் அது. அதுக்கப்புறம் அப்படியே மேலே நீங்கள் வந்தீங்கன்னா இலைகள், இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கோமே அந்த இலைகள் தான். அந்த இலைகளை நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு லேபர் வந்தாலோ இல்லை ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் வாழை இலை நமக்கு ஃபஸ்ட்டு போடுவாங்க. பந்தியில் வாழை இலை இல்லாத ஒரு பந்தியாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு வாழையில நம்ம நேரில் நினச்சிட்டு இருக்கோம், வாழையில போட்டோம், சாப்பிட்டோம், தூக்கி போட்டோம். அந்த வாழையில ஏன் அந்த காலத்தில் முன்னோர்கள் வாழையில தமிழ் பாரம்பரிய பிரகாரம் வாழையில தான் போட்டாங்க. அதில் என்ன மகத்துவம், அதுலேயும் ஒரு மகத்துவம் இருக்குது. அதில் என்ன மகத்துவம் அப்படின்னா வாழையில நம்ம கட் பண்ணிவிட்டு போடும்போது சுட சுட இப்போ சாப்பாடோ இல்லை வேறு ஏதோ போடும்போது அதோட கலர் மாறும், பார்த்துருப்பீங்க, அப்படி கருகுன கலரில் வரும். அந்த கலரில் நம்ம வரும்போது பாலிபினால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் அதில் சுரக்குது. இந்த பச்சையான ஒரு வேதியில் பாலிபினான்ற ஒரு வேதிப்பொருள் சுரக்குது. அந்த வேதிப்பொருள்
நம்ம சாப்பிட்ற உணவோடு கலந்து நமக்கு உடம்புல போகும்போது அதுவும் ஒரு மருத்துவம், சில மருத்துவங்கள் நம்ம குணம் ஆகுது. ஸ்பெஷலி புற்றுநோய் ஒரு பெரிய ஒரு சொல்லுவாங்க, அதுதான் இப்போ நிறைய டெண்டராக ஓடிட்டுருக்கு. அந்த புற்றுநோயும் குணப்படுத்தும். நரம்பு தளர்ச்சி இருக்கிற மனிதர்களும் நாம் அந்த வாழை இலையில் போட்டு சாப்பிட்டோம்னா இந்த 2 மெயினான அந்த 2 பிறகு நிறைய மருத்துவ குணங்களும் அதில் இருக்குது. அப்படியே போனீங்கன்னா இலையோட நம்ம சாப்பிட்ற முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம், வாழைக்காய் இருந்தால் அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம அது இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கலாம். வாழைப்பழம் நம்ம எதுக்கு நிறையா சொன்னால் காலையில் எழுந்து சாப்பிடுவோம். அப்புறம் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், அதை சாப்பிடுவோம். அதில் அயரன்ஸு, மினரல்ஸு, நிறைய நார் சத்துக்கள் அந்த மாதிரி அடங்கிய ஒரு வாழைப்பழத்தை நம்ம சாப்பிடுவோம். காயாகட்டும் பழமாகட்டும் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் மெயினான அந்த வாழை மரத்தில் ஒரு மெயினான ஒரு இது என்னென்னா வாழைப்பூ. அதையும் நம்ம விட்டு வைக்க மாட்டோம். அந்த வாழைப்பூவுக்கு முன்னாடியே நம்ம இன்னொன்று சொல்லிடுறோம். அந்த வாழை மரத்தோட தண்டு இருக்குல்ல, நார் இருக்குது இல்லைங்களா, அந்த நார் நமக்கு சுபகாரியங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மலர் கட்டுறதுக்கு, பூ மாலை கட்டுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணும். வாழைப்பூ நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வாழைப்பழ விவசாயிகள் நம்ம கட் பண்ணி போட்டுருவோம். ஆனால் தெரிஞ்ச விவசாயிகள் அது நம்ம சாப்பிடுவோம். சிட்டிலெலாம் அது பைசா கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, அதில் இருக்கிற ஒரு பெரிய அந்த வாழைப்பூ நீ ரெகுலராக சாப்பிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஹாஸ்பிட்டல் நாட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா ஸ்பெஷலி வாழைப்பூ அப்படின்னா பூவை நம்ம பெண்களை தான் ஒப்பிடுவோம். அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு மருத்துவ குணம் எப்படின்னா வாழைப்பூனாலும் இங்கேயும் நம்ம பெண்களை தான் ஒப்பிடணும். ஏன்னா பெண்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பாதி பிரச்சனை அடக்கக்கூடிய ஒரே மகத்துவம் நம்ம வாழை மரத்தோட பூ, அந்த பூவில் அடங்கியிருக்குது. அதில் ரெகுலராக பீரியட்ஸு அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் அதில் நமக்கு சால்வ் படுத்துது. அது என்ன சிறு சிறு துண்டுகளாக வெட்டிட்டு அது ஒரு சூப்பாக வச்சு குடிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் அது ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிடலாம், அதை வடை செஞ்சும் சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய மகத்துவம் இருக்குது. நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு வாழை தோட்டம் ஒரு ரஸ்தாலி அப்படின்கின்ற ஒரு ரகம். இந்த ரகத்தை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இதை நட்டு இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு இன்றைக்கி பயிரிடுறோம் அப்படின்னா ஒரு 6-7 மாதம் பருவத்துக்கு வந்துடும். ஒரு 8-9 மாதத்துக்குள்ளே நம்ம அறுவடை செய்கிற காலம் வந்துடும். அந்த அறுவடை ரஸ்தாலி அதுவும் நிறைய மகத்துவம் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு ரஸ்தாலி தோட்டமானது இதுவும் நிறைய கேட்டகரி நம்ம இருக்குது. இது நமக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாகவும், இப்போ எக்ஸாம்பிள் வாழைத்தார் வெட்டிட்டோம் அப்படின்னா இதோட இலைகளும் நமக்கு அது ஒரு பிஸ்னஸாகவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை இது அறுவடை பண்ணி இப்போ நம்ம படுத்தின பிறகு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு செடி வருது, அதில் நம்ம கொலை வெட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு சைடில் இருக்கிற கன்றுகள் வரும். அந்த கன்று பார்த்திங்கன்னா ஒரு 2 முறை இல்லை 3 முறை விடலாம். நம்ம அது போடுற ஒரு தீனின்னு சொல்லணும்னா அதுக்கு போட்ட பூஸ்டப் நம்ம எவ்வளோ நிறைய பூஸ்டப் கொடுக்குறோமோ இன்னும் ஒரு 3 முறையெல்லாம் 4 முறை நம்ம அது பயிர் பண்ணலாம். ஒரு முறை நட்டுட்டுன்னா ஒரு 3 முறை மினிமம் நம்ம கொடுக்குற பூஸ்டப்பில் தான் சார் இருக்குது. அதில் நிறைய நேயர்களுக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு சகோதரர்களும் நான் கேட்கும்போது, உங்கள் வீட்டில் நம்ம பிள்ளைகளோ இல்லையோ இல்லை ஆடு மாடு இருக்குதோ அது இருக்குதோ இதுக்குள்ளே ஒரு வாழை மரத்தை உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் நீங்கள் நட்டு வைங்க. அது உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அந்த வாழை மரம். ஆகையால் அந்த வாழை மரத்தை நீங்கள் எங்கு பார்த்தாலும், மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் அதை வாங்கி நீங்கள் அதை ஜஸ்ட்டு நான் சொன்னேன் அப்படின்றது நான் சாப்பிடுங்க. உங்களுடைய நிறைய பிரச்சனைகளை தீர்த்து நீங்கள் நலமோடு வாழ அது ஒரு மரம், வாழை மரமாக நமக்கு தந்திருக்குது. அதை அழிச்சிட்டு நம்ம வாழ வைக்குது. அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இந்த வாழை மரத்தை நாம் இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதனை பற்றின இந்த கேட்டகரிஸ் என்ன, வாழைப்பழத்தில் எத்தனை வகையான வாழைப்பழங்கள் இருக்குது, சக்கரை இதில் கற்பூர வழியில் என்ன இருக்குது, பச்சை வாழைப்பழத்தில் இருக்குது, மஞ்சள் வாழைப்பழத்தில் இருக்குது, கற்பூர வழியில் என்ன இருக்குது, அது மாதிரி நிறைய ஒரு மகத்துவம் நாங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதோடு என்னோடய விட முடிச்சுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.